டிஸ்க்ளைமர்: இந்த வீடியோவில் வரும் தகவல்கள் முழுக்க முழுக்க கல்வி ரீதியாக உருவாக்கப்பட்டுள்ளது மற்றும் எந்த ஒரு பங்குகளையும் பரிந்துரை செய்வது கிடையாது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கை பற்றி மட்டும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிட் கேப் ஸ்டாக். உங்களுக்கு ஸ்மால் கேப்லேருந்து இப்போ தான் மிட் கேப்பில் என்ட்ரு ஆயிருக்கு அந்த மார்க்கெட் கேபிட்டலைஸ் பார்க்கும்பொழுது. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க்ளைமர் சொல்லி ஆகணும். ஏன்னா இதில் நமக்கு நிறைய ரிஸ்கினஸ் இருக்குது. இதனுடைய மார்க்கெட் கேபிட்டல் ரொம்ப ரொம்ப கம்மி. அண்ட் ஆல்சோ இவங்க இருக்கக்கூடிய செக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நிறைய காம்படிஷன் கொடுக்கக்கூடிய செக்டர். ஸோ அதனால் இது நம்மளுக்கு லாங் டேர்முக்கு கம்பல்சரி சூட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறத தாராளமாக நம்மளால் சொல்லவே முடியாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரிஸ்கினஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நம்ம ஏன் டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா நல்ல ஒரு ப்ரைஸ் கரெக்ஷன் அப்படிங்கிறது நடந்திருக்கு. அதனால் நம்மளுக்கு ஸ்விங்குக்கு நல்ல சூட்டபுளாக இருக்குது, சான்சஸ் இருக்குது. ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்முக்கும் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்குவீங்க. ஏன்னா நிறைய பேர் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்னுடைய ப்ரைஸ் 380க்கும் மேலே இருக்கும் பொழுது நிறைய பேர் இதை கேட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இண்டிகேட் பண்ணது இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் ஃபால் ஆகும். ஏன்னா அதில் ஒரு ட்ரெண்ட் இன்ஃபர்மேஷன் இருந்துச்சு. அது பிரேக் ஆச்சு அப்படின்னா ஃபால் ஆகும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா 2-3 டேஸ் பேக் என்னுடைய மெம்பர்ஷிப் வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நான் டிஸ்கஸ் பண்ணும்போது ₹226 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேனலுடைய சப்போர்ட் கிட்ட தான் இருந்துச்சு. எக்ஸாக்டாக அந்த சப்போர்ட்டை டச் பண்ணி நிற்கும்போது தான் நான் வீடியோ கொடுத்துருந்தேன். அங்கேருந்து இப்போ ₹20 வந்து பார்த்தீங்கன்னா பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ரீசெண்டாக என்னுடைய மெம்பர்ஷிப் வீடியோஸ்லாம் நான் அனலைஸ் பண்ணது. மெம்பர்ஷிப் வீடியோ அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய இன்னொரு சேனலில் டிசிடி டெக்னிக்கல் அனலைசர் அப்படிங்கிற சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். மெம்பர்ஷிப்பில் மட்டும் தான் அதில் வீடியோ கொடுக்குறேன். அந்த சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ இதில் நம்ம நிறைய ரிஸ்க் இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா மேபி ரொம்ப ஒரு லக் இருக்கக்கூடிய ஆளாக இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இதுலேருந்து ஒரு பெரிய ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. அதுக்கு என்னென்னலாம் காரணம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு இண்டிகேட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இவங்களுடைய ஃபண்டமெண்டல்ஸ், ஜென்ரல் ஃபண்டமெண்டல்ஸ் நம்ம பார்க்கும்பொழுது இவங்க வந்து பார்த்திங்கன்னா மேஜராக மெம்பர்ஷிப் பேஸ்டு தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ மெம்பர்ஷிப் பேஸ்டு அப்படின்னா நம்ம இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் பிளான்ஸ் இருக்கும். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 4-5 டைப் ஆஃப் பிளான் வச்சுருக்காங்க. ஸோ அந்த பிளானில் வந்து பார்த்திங்கன்னா இனிஷியலாக ஒரு பல்க் அமௌண்ட் கட்டுற மாதிரி இருக்கும். லைக் வந்து பார்த்திங்கன்னா இந்த கலர் பேஸ் பண்ணி தான் பர்பிள், ரெட்டு அந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா பிளான்ஸ் வச்சுருக்காங்க. அதில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா 25 இயர்ஸ் மெம்பர்ஷிப்பு, 15 இயர்ஸ் மெம்பர்ஷிப்பு, 10 இயர்ஸ் மெம்பர்ஷிப் இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இயர் வைஸ் மெம்பர்ஷிப் எடுத்துக்கணும். அந்த இயர் வைஸ் மெம்பர்ஷிப்புக்கான அமௌண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்லேயே பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் பல்கான அமௌண்ட்டாக இருக்கும். எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு 4 லட்சம், 5 லட்சம், 6 லட்சம் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை கட்டி நம்ம வந்து அதில் ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம 25 வருஷத்துக்கு அதில் மெம்பர். பட் அது ஒன்ஸ் அது ஜாயின் பண்ணால் மட்டும் போதுமானு கேட்டிங்க அப்படின்னா அப்படி கிடையாது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டேரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. நான் இந்த ஸ்டாக்கை பற்றி நல்லா டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் செக் பண்ணி பார்க்கும்போது எனக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேஸ்புக் பேஜ் கிடச்சிது. அந்த ஃபேஸ்புக் பேஜுக்குள்ளே போகும்போது அதில் 2 இயர்ஸ் பேக், 3 இயர்ஸ் பேக்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருந்தாங்க. நிறைய நெகட்டிவ் காமெண்ட்ஸும் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் நான் ஸ்டடி பண்ணி பார்த்துட்டு தான் இந்த வீடியோ கொடுக்குறேன். ரொம்ப டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் ஒன்ஸ் நீங்கள் ஸ்டார்டிங் மெம்பர்ஷிப் ஃபீஸ் பே பண்ணிவிட்டு அப்படின்னாலும் டேரெக்டாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டூர் இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. நம்மளை வந்து பார்த்திங்கன்னா அந்த இயர் வைஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் நம்ம பண்ணால் மட்டும்தான் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிள் ஆகிற மாதிரி இருக்குது. இது எல்லாமே நான் அதில் ரீட் பண்ணி நான் தெரிஞ்சுக்கிட்டது தான். எனக்கு டேரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அதையும் நான் உங்களுக்கு இதில் இண்டிகேட் பண்ணிடுறேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் இருக்குது. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இவங்க 6th லார்ஜஸ்ட் பிளேயர்னு சொல்கிறாங்க இந்த பர்டிகுலர் பிஸ்னஸில். அதுவும் குளோபல் வைஸில், இந்தியாவில் மட்டும் கிடையாது, குளோபல் வைஸ்லேயே 6th லார்ஜஸ்ட் பிளேயர்னு சொல்கிறாங்க. பட் இவங்களோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 4,985 கோடி. ஸோ அந்த தான் இவங்களுடைய மார்க்கெட் கேபிட்டலாக இருக்குது. இவங்களுடைய குரூப் அப்படின்னு பார்க்கும்போது மகேந்திரா குரூப் ஒரு லார்ஜஸ்ட் குரூப். எல்லாருக்குமே தெரியும், இந்தியாவில் இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும். மகேந்திரா குரூப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லார்ஜஸ்ட் குரூப். ஸோ இவங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 2.6 lakhs எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. கிட்டத்தட்ட 100க்கும் மேலே இருக்கக்கூடிய கண்ட்ரீஸில் இவங்களுடைய எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ கரண்ட்டாக இவங்களுடைய கையில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5,700 ரூம்ஸினுடைய கீஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது இவங்க இந்த மாதிரி டூர் பிளான்ஸ் இந்த மாதிரிலாம் கொடுக்கறதுனால இவங்களுக்குன்னே ஓன் ஹோட்டல்ஸ் அண்ட் ரிசார்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதில் இருக்கக்கூடிய ரூம் கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா 5,700 ரூம்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இது எக்ஸாக்டாக இப்போ இருக்கக்கூடிய வேல்யூவான்னு எனக்கு தெரியல. இதையும் நான் செக் பண்ணி பார்த்து எடுத்தது தான். பட் கரண்ட் லெவல் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க இது மட்டும் கிடையாது, நிறைய டைஅப்ஸ் வச்சு நிறைய ரிசார்ட்ஸை லீஸுக்கு இடத்துல ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 4,300 ரிசார்ட்ஸும் 450க்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா பார்ட்னர்ஷிப் ஹோட்டல்ஸும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய மேஜரான பிளானை என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஃபினான்ஷியல் இயர் 2030க்குள்ளே 10,000 ரூம்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஓனாக மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறது எங்களுடைய மேஜரான பிளானாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது இப்போ இருக்கக்கூடிய லெவலில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்ட் டபுள் த டைம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய ரூம் கீஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது உங்களுடைய பிளான் இருக்குது. ரீசன் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு நிறைய பிஸ்னஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கும். கண்டிப்பாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதை நம்ம கன்சிடர் பண்ணி தான்
வாங்கணும். என்ன ரீசன் கேட்டோம்னா, இதுக்கு முன்னாடிலாம் நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இப்போ இருக்கக்கூடிய பீப்பிள்ஸ் மென்டாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது, இந்த நெறைய இந்த Instagram இந்த மாரி பேஜஸ்லாம் நம்ம பார்க்குறோம். என்னுடைய இன்னொரு வீடியோல இத பத்தி நான் பேசியிருக்கேன். அதில கண்டிப்பா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ளூயன்ஸ் ஆவோம். ஸோ என்ன மேஜரா சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆ இந்த விஜயகாந்த் சார் பேசின ஒரு டயலாக்க கூட போட்டுருவாங்க. "என்னங்க காசு, காசு, காசு." அந்த டயலாக்க போட்டு விட்டுட்டு, வாழ்க்கைய என்ஜாய் பண்ணணும். நம்ம சம்பாரிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, சேர்த்து வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? எல்லாமே நம்ம இங்கே தான் விட்டுட்டு போக போறோம். அதனால இருக்கிற வரைக்கும் என்ஜாய் பண்ணுங்க அப்படிங்கிற மாரி நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா, மைண்ட் வாய்ஸ் பண்ணி, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி விஷயத்துக்குள்ள இன்வால்வ் பண்றதுக்கான வாய்ப்புகள் நெறையா இருக்கு. அட் த சேம் டைம் இப்ப இருக்கக்கூடிய வொர்க் கல்ச்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருந்த வொர்க் கல்ச்சர் மாரி கிடையாது. ஸோ போக போக வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு மிஷின் டைப் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒர்க் பண்ண போறோம். அப்ப கண்டிப்பா நம்மளுடைய மைண்ட் செட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு நெறைய பிரஷர்ஸ் இருக்கும், டென்ஷன்ஸ் இருக்கும். அதெல்லாம் ரிலீஃப் பண்றதுக்கு ஏதாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு தாட்லாம் நமக்கு கண்டிப்பா வரத்தான் செய்யும். இப்ப இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல நமக்கு அது நெறையாவே வரும். அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு இடத்துக்கு போயிட்டு வரணும் அப்படின்னாலே ஒரு பெரிய ஹெக்டிக்கான பிளான் போடுற மாரி இருக்கும். அது எல்லாத்தையுமே இவங்களே பார்த்துக்குவாங்க. ஸோ அது இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மேஜரான ஒரு பெனிஃபிட்டா இருக்கு. அதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம நெறைய விஷயங்கள பிளான் பண்ணிட்டு போறதோட, இந்த மாரி ஏதாவது ஒரு கம்பெனிஸ் கூட நம்ம மெம்பர்ஷிப் எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அவங்களே எல்லாமே பார்த்துக்குவாங்க. அப்படிங்கிற ஒரு தாட்டும் நெறைய பேருக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய மெம்பர்ஷிப்னுடைய கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இயர் ஆன் இயர் வந்து பார்த்தீங்கன்னா, இன்கிரீஸ் ஆகுறதுக்கான பாசிபிலிட்டீஸும் நெறையாவே இருக்கு. அந்த பிளான்ல தான் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10,000 ரூம்ஸ வந்து பார்த்தீங்கன்னா, ஓனா மேனேஜ் பண்ணணும் 2030க்குள்ள அப்படிங்கிற தாட்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்திருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய மெம்பர்ஷிப் வந்து குறையறதுக்கு சான்சஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஏன்னா, நான் அந்த Facebook பேஜ ஃபாலோ பண்ணும்போது நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி 2033 வரைக்கும் இருக்கக்கூடிய மெம்பர்ஷிப் பிளான் என்கிட்ட இருக்கு. 2040 வரைக்கும் இருக்கக்கூடிய பிளான் இருக்கு. இந்த மாரி அவங்களுடைய ஓன் பிளான்ஸ செல் பண்றதுக்கும் இருக்காங்க. மேபி அவங்களுக்கு ஏதாவது ஒரு நெகட்டிவ் ஏதாவது நடந்திருக்கலாம். அந்த ஒரு பிளான் எடுத்ததுனால, அவங்களுடைய மெம்பர்ஷிப் ஃபீஸ செல் பண்ற மாரி இருக்காங்க. அப்ப இந்த பிளான எடுத்துட்டாங்க அப்டின்னா, இவங்க அந்த இயர் வரைக்கும் அவங்க மெம்பர் தான். இயர் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க எக்ஸ்ட்ரா அமௌண்ட் அந்த பே பண்ணாங்க அப்டின்னா, டூர் போக முடியும். அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அ ஹாலிடேஸ வந்து பார்த்தீங்கன்னா, என்ஜாய் பண்ண முடியும் அப்படிங்கிற மாரி தான் வந்து இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இதனுடைய ஃபண்டமெண்டல் ஃபேக்டர்ஸ் மத்த விஷயங்கள் எல்லாத்தையும் இங்க பார்க்கும்பொழுது, அ மெஜாரிட்டி ஆஃப் தி திங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மோசமா இருக்கிற மாரி தான் இருக்கு. பட் இருந்தாலும் இந்த வீடியோ நான் குடுத்ததுக்கான காரணம், நான் என்னைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாக்க ஹைல நான் டிஸ்கஸ் பண்ண மாட்டேன். இந்த ஸ்டாக்க ரூ. 380 மேல இருக்கும்போது நான் ஃபால் ஆகும் அப்படின்னு தான் இண்டிகேட் பண்ணியிருந்தேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1 இயர் பேக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ஃபால்ல வந்திருக்கு. அண்ட் இப்போ ஒரு சேனல் சப்போர்ட் கிட்ட தான் இருக்கு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு அடுத்த கட்டமா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இம்பார்ட்டன்ட் சப்போர்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ஒருவேளை நான் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஃபைனல் சப்போர்ட் கிட்ட வந்துச்சு அப்படின்னா, அது வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்விங்குக்கான ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். அது என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோனுடைய எண்ட்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஸ்டாக் PE 52.6 இருக்கு. இது ரொம்ப ரொம்ப அதிகமான PEயான்னு கேட்டீங்க அப்படின்னா, இதனுடைய ஆவரேஜ் PE வச்சு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன், இது வந்து ஒரு பெரிய லெவல் PE அப்படின்னு சொல்லவே முடியாது. அது என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். புக் வேல்யூ 36 தான் இருக்கு. கரண்ட் பிரைஸ் 247. அப்போ புக் வேல்யூவோட கிட்டத்தட்ட 6.81 டைம்ஸ் அதிகமாக உங்களுக்கு கரண்ட் ப்ரைஸ் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா மோசமான விஷயம் தான் நம்ம திங்க் பண்ணலாம். பட் இவங்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க ஓன் பில்டிங்ஸ் அந்த மாதிரி விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. அட் த சேம் டைம் மோஸ்ட் ஆஃப் தி இவங்களுடைய ரூம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லீஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய புக் வேல்யூ அப்படிங்கிறது இவங்களுடைய அசட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து இவங்க ஃபுல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ஆப்ரேட் பண்ணுற மாதிரியும் ஆஃபீஸஸ் வச்சுட்டு இவங்களுடைய மேஜரான மேனேஜ் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஆஃபீஸஸ் அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால உங்களுடைய புக் வேல்யூ ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அண்ட் ஆல்சோ இவங்களுக்கு ஓன்டு ரூம்ஸ் அண்ட் ஆல்சோ ரிசார்ட்ஸும் இருக்குது. ஸோ அது அந்த பேஸ் பண்ணி தான் என்னுடைய புக் வேல்யூ 36 இருக்குது. அண்ட் இது குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, அது குறையறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. மேபி ஃபியூச்சரில் அது வேணா அவங்க இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். ROC கம்மியாக தான் இருக்குது. பட் ROE நல்ல ஒரு 19.6 அப்படிங்கிற லெவலில் இருக்குது. டிவிடெண்ட் கொடுக்குறதே இல்லை, 0 அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அண்ட் டெப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குன்னு நம்ம ஃபீல் பண்ணலாம். 3481 கோடி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டெப்ட் ஈக்விட்டி 4.75 டைம்ஸ் இருக்குது. இவ்வளோ அதிகமான டெப்ட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதையும் நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். அடுத்ததாக சேல்ஸ் க்ரோத் 5.28 தான். ப்ராஃபிட் க்ரோத் மைனஸில் இருக்குது. எல்லாமே நம்மளுக்கு நெகட்டிவாக தான் ஃபீல் ஆகுது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரின்சிக் வேல்யூ 45.5. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஷேர் ப்ரைஸ் போட்டு கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஃபேஸ் வேல்யூ 10. அப்படி பார்க்கும்போது சிங்கிள் ஃபேஸ் வேல்யூக்கு 24 ரூபீஸ் 70 பைசா அந்த ரேஞ்ச் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய கரண்ட் ப்ரைஸ் இப்போதைக்கு இருக்கும். அடுத்தது இண்டஸ்ட்ரி பி வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தாலும் ஸ்டாக்னுடைய B52 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. அடுத்ததாக இவங்களுடைய ஆவரேஜ் 5 இயர்ஸ் ஆவரேஜ் PE அப்படின்னு வச்சு பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 63, 65 அந்த ரேஞ்சில் இருக்குது. அப்படி பார்க்கும்போது அந்த ஆவரேஜ் PEயோட இதனுடைய கரண்ட் ஷேர் ப்ரைஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லெவலில் குறைஞ்சி வந்திருக்கணும் கூட நம்மளால் சொல்ல முடியும் இந்த PE வேல்யூ வச்சு பார்க்கும்பொழுது. அடுத்ததாக இவங்களுடைய குவார்டர்லி ரிசல்ட்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக எந்த ஒரு பீரியடில் இவங்களுக்கு மேக்ஸிமம்
அமௌண்ட் கிடைக்கும்னு பார்த்தீங்க, அதாவது ப்ராஃபிட் கிடைக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் தான். ஸோ மார்ச் 2023 அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் எங்கே அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 2024. அதுக்கப்புறம் எங்கே அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 2025. அதே மாதிரி இப்போ நம்ம என்ட்ராக போகிறது அகைன் வந்து இவங்க கொடுக்கக்கூடிய ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 2026க்கான ரிசல்ட் தான் கொடுக்க போகிறாங்க. அப்படி பார்க்கும்போது வரக்கூடிய குவார்ட்டரில் இவங்க பெட்டரான ஒரு ரிசல்ட்ஸை போஸ்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அட் த சேம் டைம் ஸ்டாக் ப்ரைஸில் ஒரு ஃப்ளக்சுவேஷன்ஸ் அப்படிங்கிறது நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் இருக்குது. அப்போ நம்ம வந்து ஒருவேளை இந்த ஸ்டாக்கில் நம்ம லாங் டேர்ம் இன்வெஸ்டராக போகிறோம் அப்படிங்கிற ஐடியாவில் இருந்தாலும் கூட நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நல்ல ஒரு சப்போர்ட்டில் வாங்கிட்டு ஒரு பர்டிகுலர் ரெஸ்டன்ஸ் வரும்போது நம்ம போட்ட பணத்தை எடுத்துகிட்டு வெளியில் வந்துட்டோம் அப்படின்னா ரிமைனிங் ஷேர்ஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை ஃபியூச்சரில் இது மிகப்பெரிய மல்டிபேக்கராக மாறிச்சு அப்படின்னா நம்மளுக்கு ப்ராஃபிட் கொடுக்கும். ஸோ அந்த ரிஸ்க் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த இடத்துல இல்லாமல் கூட போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது நம்ம இந்த மாதிரி ப்ளே பண்ணும்பொழுது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கை இப்போ இருக்கக்கூடிய லெவலில் நான் டிஸ்கஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். பட் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்லேருந்து ஒரு ரூ. 100 அதிகமாகிடுச்சு அப்படின்னாலும் கூட கண்டிப்பாக இந்த ஸ்டாக்கை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணவே மாட்டேன். ஸோ அதையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாகவே நான் சொல்லிடுறேன். ஆனால் அதுக்கப்புறம் இதனுடைய ஆனுவல் இது இன்க்ரிமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட 146 கோடி அப்படிங்கிறது 2017 இதனுடைய ஸ்டாக் ப்ரைஸ் வந்துருச்சு. சாரி, அந்த ப்ராஃபிட் அப்படிங்கிறது வந்துருச்சு. கரண்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரைலிங் 12 மந்த்தில் 98 crores தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டை கொடுத்துருக்காங்க. அப்படி பார்க்கும்போது லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸாக இவங்க ப்ராஃபிட்டில் வந்து ஒரு பெரிய ஒரு முன்னேற்றமே வரல. அந்த 100 அப்படிங்கிற பாயிண்ட்டை டச் பண்ணதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் அதே லெவலில் தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் இப்போ கரண்ட் ஷேர் ப்ரைஸை நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்த ஷேர் ப்ரைஸ் கூட கம்பேர் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா 2017-18 இதே ஷேர் ப்ரைஸ் இப்போ என்ன இடத்துல இருக்கோ அதே இடத்துல ட்ராவல் ஆயிருக்காங்க. இப்போ மட்டும் கிடையாது, நீங்கள் அதுக்கு முன்னாடியே நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா 2011-10 அந்த பீரியடில் கூட இதனுடைய ஷேர் ப்ரைஸ் இப்போ இருக்கக்கூடிய லெவலில் தான் இருந்திருக்கு. அதனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஷேர் ப்ரைஸ் அப்ரிசியேஷன் அப்படிங்கிறது நடக்கவே இல்லை. அதே மாதிரி தான் உங்களுடைய ப்ராஃபிட்ஸும் நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணுது. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முக்கியமான விஷயம் நோட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இதனுடைய 52 வீக் ஹை இல்லை ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது 505 ரூபா வரைக்கும் போயிருக்கு. அப்போ இந்த ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய இடத்துல இருந்து 505 அப்படிங்கிறது ஆல்ரெடி போயிருக்கிறதுனால மேபி நம்மளுக்கு ஃபியூச்சர்லேயும் வரலாம். அப்படி பார்த்தோம் அப்படின்னா கரண்ட் லெவலில் அது வந்து பார்த்தீங்கன்னா 2 times நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணுது. அப்போ நம்ம ஆல்ரெடி சொன்ன விஷயம் தான், ஒரு ஸ்விங் ட்ரேடிங் நம்ம ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா ஒரு நல்ல சப்போர்ட்டில் வாங்கிட்டு ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு எக்ஸிட் ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம போட்ட பணத்தை எடுத்து எக்ஸிட் ஆகிட்டோம்னா அந்த ப்ராஃபிட் உங்களுக்கு ஷேராகவே அந்த இடத்துல இருக்கும். ஒருவேளை இது ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்து பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் நம்மளுக்கு கொடுக்கும் நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவுக்கு. அடுத்ததான் இவங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டை பார்க்கும்போது ரிசர்வ்ஸ் இங்கே எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய விஷயமாவே இல்லை. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய ரிசர்வ் ஆல்ரெடி நம்மளுக்கு 2017 இருந்திருக்கு. அண்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா சடனாக நெகட்டிவ்க்கு போயிட்டு இப்போ அகைன் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆகிட்டு வருது. அப்போ ரிசர்வ்ஸ் அப்படிங்கிறது இவங்க மேஜராக கேஷ் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ இந்த ரிசர்வ்ஸ் வந்து ஒரு பெரிய ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்குது. அடுத்ததான் பாரோயிங்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குன்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. அதில் பார்க்கும்போது ஆல்ரெடி உங்களுக்கு லாங் டேர்ம் பாரோயிங் ஷார்ட் டேர்ம் பாரோயிங்ஸ்லாம் இருந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பீக் லாங் டேர்ம் பாரோயிங்னு பார்க்கும்போது 807 கோடி உங்களோட லாங் டேர்ம் பாரோயிங்ஸ் இருந்துச்சு. அது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரெடியூஸ் ஆகிட்டே வந்திருக்கு. இன்பிட்வீனில் 20 வந்துட்டு அகைன் இன்க்ரீஸ் ஆகிடுது. மேபி வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ப்ராப்ளமாக என்னன்னு தெரியல. ஏன்னா 697 அதுக்கப்புறம் 20 அதுக்கப்புறம் 782. அப்போ இந்த 20ங்கிறது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான நம்பர் மாதிரி எனக்கு தெரியல. கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 486 crores. ஸோ கிட்டத்தட்ட பாதி வரைக்கும் நம்மளுக்கு லாங் டேர்ம் பாரோயிங்ஸை குறைச்சிருக்காங்க. ஷார்ட் டேர்ம் பாரோயிங்ஸும் கிட்டத்தட்ட 864 கோடி போயிட்டு இப்போ சடனாக வந்து பார்த்தீங்கன்னா 681 crores. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் பாரோயிங்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய சேஞ்சஸ் அப்படிங்கிறது பாரோயிங்ஸில் நடந்துட்டுருக்கு. பட் இப்போ இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் தி பாரோயிங்ஸ் அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா லீஸ் லைபிலிட்டிஸ் தான். அதாவது நான் சொன்ன விஷயம் தான், ரிசார்ட்டை லீஸுக்கு எடுக்கிறது அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ஸை லீஸுக்கு எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் இவங்களுக்கு பாரோயிங்ஸை காமிச்சிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 2314 கோடி. அப்போ அப்படி விஷயம் வந்து பார்க்கும்போது லீஸை வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணலாம். இவங்க வந்து டேரெக்டாக என்ன பண்ணால் ஒரு ப்ராப்ளம் வருது, பெரிய ப்ராஃபிட்லாம் அந்த இடத்துலேருந்து வரல அப்படின்னா அந்த லீஸை இவங்க அமௌண்ட்டு பே பண்ணி கேன்சல் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. அதனால் இந்த விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பின்வாங்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது. அப்படி வாங்கினாங்க அப்படின்னா லீஸ் நம்மளுக்கு குறையும். பட் இவங்களுடைய பிளான் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா 2020க்கு அப்புறம் மோஸ்ட்டாக இவங்களுடைய பிளான் அப்படியே சேஞ்ச் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் தான் ஷேர் ப்ரைஸ் அப்ரிசியேஷனும் நடந்திருக்கு. அதையும் நம்ம வந்து நோட் பண்ணணும். 2020க்கு அப்புறம் தான் இந்த ஆல் டைம் ஹை 505 அப்படிங்கிறது ரீச் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி லீஸே இல்லாத பீரியடில் இதனுடைய ஷேர் ப்ரைஸ் ஒரு கன்சல்டேஷன் தான் இருந்துச்சு. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க லீஸ்க்குள்ளே என்ட்ரு ஆனதுக்கப்புறம் தான் எங்களுடைய ஷேர் ப்ரைஸில் ஒரு அப்பும் நம்மளுக்கு நடந்திருக்கு. மேபி இப்போ வரக்கூடிய ஃபால் ஒருவேளை ஹையர் லோவாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு அடுத்ததாக ஒரு ஹையர் ஹை கூட ஃபார்ம் ஆகலாம். ஆகாதுன்னு சொல்ல முடியாது, ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. அடுத்ததான் இவங்களுடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்க்கும்போது ப்ரொமோட்டர் கிட்ட 67% இருந்துச்சு.
இப்போ 66.74 தான். ஒரு பெரிய லெவலில் ரெடியூஸ் எல்லாம் ஒன்றும் பண்ணலை, ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் லெவலில் தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஃப்ஐஐ இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 5% அப்படிங்கிற ஹோல்டிங்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்குது. எஃப்ஐஐ இந்த ஸ்டாக்கை செல் பண்ண கிடையாது. டிஐஏ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2023 8% வச்சுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக இம்ப்ரூவ் தான் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் ஃபியூ குவார்ட்டர்ஸாக ஓரளவுக்கு அந்த 10% அப்படிங்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் பப்ளிக் கிட்ட 17% இருக்குது. இயர் ஆன் இயர் பார்த்தாலும் சரி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐ ஒரு பெரிய சேஞ்சஸ் அப்படிங்கிறது வரல. கிட்டத்தட்ட 2017 6.85% இருந்துச்சு, அது 7 மாறுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5.5 இருக்குது. அதே மாதிரி டிஐ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 14% வச்சுருந்தாங்க, இப்போ வந்து 10% வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 15 வரைக்கும் கொண்டு போயிட்டு இப்போ நம்மளுக்கு ரெடியூஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு தெரியுது. அண்ட் இனி வரக்கூடிய நாட்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய சேஞ்சஸ் அப்படிங்கிறது வரலாம், அதில் டவுட் கிடையாது. பட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ இருக்கக்கூடிய லெவல் ஒரு நல்ல சப்போர்ட்டா அப்படிங்கிறத டெக்னிக்கல் வைஸ் நம்ம பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது இவங்களுடைய ப்ரைஸை வந்து 10 இயர்ஸ் அப்படிங்கிற லெவலில் நான் உங்களுக்கு இண்டிகேட் பண்ணி காமிக்கிறேன். நான் ஆல்ரெடி சொன்னது தான், 2017 என்ன ப்ரைஸ் இருந்தாங்களோ அதை விட இப்போ கம்மியான ப்ரைஸில் இருக்காங்க. அப்போ 2017 தான் வந்து பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயரில் ஒரு 100 crores மேலே ப்ராஃபிட்டை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. இப்போ வரைக்கும் அதே தான் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. அண்ட் ஆல்சோ ஷேர் ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா அதே லெவலில் தான் இருக்குது. பட் இதில் நமக்கு 2020 அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 84 ரூபா இருந்த ஷேர் ப்ரைஸ் 500 ரூபாய் தாண்டி போயிருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 5 மடங்கு நம்மளுக்கு போயிருக்கு. மேபி இங்கே வந்த பாட்டம் மாதிரி இப்போ இருக்கக்கூடிய பாட்டம் ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா இதே மாதிரி ஒரு மூமெண்ட்டை நம்மளால் கேப்சர் பண்ண முடியும். மேபி லாங் டேர்மில் நம்ம சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா பீப்புளுடைய மைண்ட் செட் மாறிட்டு இருக்கு. அண்ட் இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இவங்களுடைய ரூம்ஸை இதை வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் 5 இயர்ஸில் 2 மடங்கு கொண்டு போகணும்னு பிளான் பண்ணுறாங்க. அண்ட் கண்டிப்பாக இந்த டூரிசம் அப்படிங்கிற செக்டர் வந்து பார்த்தீங்கன்னா போக நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்மளுடைய கவர்மெண்ட்ஸ் டூரிசமில் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸில் இருந்தாங்க அப்படிங்கிறத வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இப்போ அதோட அதிகமான ஃபோக்கஸில் இருக்காங்க. ஸோ நிறைய அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி கம்பெனிஸுக்கு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரோத் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் அட் த சேம் டைம் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காம்படிஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா இதை ரிஜிஸ்டர்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கும்போது இப்போ நம்மளுக்கு இந்த ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆகிருக்கு. பட் லிஸ்ட் ஆகாமல் எவ்வளவு கம்பெனிஸ் இருக்குன்னு கேட்டோம் அப்படின்னா நிறைய கம்பெனிஸ் இருக்கும். இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பலதரப்பட்ட காம்படிஷன்ஸ் இருக்குது. அதையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மைண்ட் செட்டில் வச்சுக்கணும். அதனால நான் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கை கண்டிப்பாக நான் லாங் டேர்முக்கு சூஸ் பண்ண மாட்டேன். பட் ஒருவேளை இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவுமே இந்த ட்ரேடிங்கில் சொல்லுவாங்க இல்லைங்களா, ஹீரோ ஆர் ஜீரோ, அந்த மாதிரி தான் இந்த ஸ்டாக் ஒன்று நம்மளுக்கு ஹீரோவாக்கும் இல்லைன்னா ஜீரோவாக்கும், ரெண்டு ஏதாவது ஒன்று நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் இதனுடைய 52 வீக் லோ வந்து பார்த்தீங்கன்னா 225 ருபீஸ், கரெக்டாக 246 இருக்குது. அந்த 225 ருபீஸ் கிட்ட வரும்பொழுது தான் என்னுடைய மெம்பர்ஷிப் வீடியோ நான் டிஸ்கஸ் பண்ணேன். இப்போவே அந்த இடத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 20 ரூபா ஜம்ப் ஆயிருச்சு. 20 ரூபா அப்படிங்கிறது 22 ரூபா இருந்த ஷேர் 226 ரூபா இருந்த ஷேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நியர்லி அது வந்து 10%. ஸோ இதுதான் நான் சொல்கிறேன். அப்போ அந்த இடத்துல ஒரு வேளை நம்ம வாங்கியிருந்து இந்த 10% வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அமௌண்ட் போட்டு வாங்கியிருந்தோம் அப்படின்னாலும் கூட இந்த 10% நம்ம நல்ல ஒரு ப்ராஃபிட்டாக மாற்றிட்டு அந்த ப்ராஃபிட்டுக்கான ஷேரை மட்டும் நம்ம அக்கௌண்ட்டில் வச்சுட்டு நம்ம போட்ட பணத்தை வெளியில் எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னா அது நம்மளுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு அதனால வந்து எந்த வித லாஸஸும் கிடையாது. இதுதான் இந்த மாதிரி ஒரு ரிஸ்கியான ஷேர்ஸுக்கு நம்ம பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். பட் இது வந்து 380க்கு மேலே இருக்கும்போது எத்தனை பேர் இந்த ஸ்டாக்னுடைய நேமை கேட்டு அண்ட் ஆல்சோ அந்த டைமில் நான் டிஸ்கஸ் பண்ணும்போது நிறைய பேர் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ நான் சொல்லும்பொழுது இந்த ஸ்டாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைஸ் இந்த இடத்துக்கிட்ட இருந்துச்சு. இதில் நல்ல ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்மேஷன் இருந்துச்சு. அதை பேஸ் பண்ணி தான் நான் சொன்னேன் இது பிரேக் ஆகும்போது ஃபால் ஆகும்னு சொன்னேன். அதே மாதிரி தான் நடந்திருக்கு. அடுத்ததாக நான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா, இந்த 2 நாளைக்கு முன்னாடி என்னுடைய மெம்பர்ஷிப்பில் நான் டிஸ்கஸ் பண்ணேன் அப்படின்ட்டு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேனலை பேஸ் பண்ணி தான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். பட் அந்த சேனலை பற்றி பேஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணும்பொழுது சப்போர்ட் கேட்டால் செகண்ட் டைம் தான் வருதுன்னு நான் சொல்லியிருந்தேன். அதனால் அந்த சப்போர்ட் ப்ராப்பராக இருக்குமாங்கிறது நமக்கு டவுட் தான் அப்படிங்கிறதையும் நான் சொல்லி தான் உங்களுக்கு இண்டிகேட் பண்ணியிருந்தேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிடென்ட் லைன் வந்து கிட்டத்தட்ட 25 நவம்பர் 2024 கேண்டிலுடைய ஹை, எக்ஸாக்டாக வீக்லி கேண்டிலுடைய ஹை கூட கனெக்ட் பண்ணுங்க. இப்போ எல்லாமே வீக்லி சார்ட்டுக்கு மாற்றிட்டு 25 நவம்பர் 2024 இந்த கேண்டிலுடைய ஹை கூட கனெக்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ரெசிஸ்டன்ட் 26 மே 2025 கேண்டிலுடைய ஹை கூட கனெக்ட் பண்ணுங்கள். இது ஒரு ரெசிஸ்டன்ட் லைனாக வரும். அந்த லைனுக்கு எக்ஸாக்ட் பேரலாக சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 7th ஏப்ரல் 2025 கேண்டிலுடைய லோ, அதில் ஒரே ஒரு டச் பாயிண்ட் தான் இருந்துச்சு. செகண்ட் டச் பாயிண்ட் இந்த வாரம் தான் வந்திருக்கு. அண்ட் ஆல்சோ இந்த வாரம் ஒரு பவுன்ஸ் பேக்கையும் கொடுத்துருக்கு. ஓகேங்களா, இப்போ ஒருவேளை அந்த சப்போர்ட் நம்மளுக்கு பிரேக் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய அடுத்த கட்ட சப்போர்ட் அப்படிங்கிறது 20 ஜூன் 2022 இந்த கேண்டிலுடைய லோ தான். இது நான் எப்போவுமே டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒரு மேஜிக்கல் நம்பர்னுடைய லெவல் தான். ஸோ அந்த மேஜிக்கல் நம்பர் வந்துச்சு அப்படின்னா அது நல்ல ஒரு சப்போர்ட் இருக்க சான்சஸ் இருக்குது. ஒருவேளை அந்த லெவல் நம்மளுக்கு பிரேக் ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் அப்படிங்கிறது அக்டோபர் 2020 லோ தான். ஏன்னா ஏன் அக்டோபர் 2020 லோ நான் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இந்த பாட்டமில் இருந்து தான் அந்த ட்ரெண்ட் லைன் பாஸ் ஆகிட்டு இருந்துச்சு. அந்த ட்ரெண்ட் லைன் இந்த இடத்துக்கிட்ட எக்ஸாக்டாக பிரேக் ஆச்சு. அப்படி பிரேக் ஆனதுனால நம்மளுக்கு அந்த ட்ரெண்ட் லைனுடைய டச் பாயிண்ட்ஸ் எல்லாம் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படி ஒரு வேளை வந்துச்சு அப்படின்னா எது வரைக்கும் வரலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது தான் இந்த
இந்த பாட்டமாக நான் சொன்னேன். ஸோ அதாவது இந்த ஜூன் 2022 இந்த பாட்டமாக சொல்லியிருந்தேன். அது ஒரு மேஜிக்கல் நம்பர் அப்படிங்கிறது நான் சொல்லியிருக்கேன். அது ஒரு வேளை பிரேக் ஆச்சு அப்படின்னா அடுத்தது நமக்கு இருக்கக்கூடியது இந்த அக்டோபர் 2020 ஸ்விங் லோவாக தான் இருக்கும். அதுக்கு இன்பிட்வீனில் நிறைய டச் பாயிண்ட் இருந்தாலும் அதையும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்மளுக்கு எது வந்து ஒரு குரூஷியலான ரெசிஸ்டன்ட்? நான் சொன்ன மாதிரி தான் இந்த நம்ம வந்து நல்ல சப்போர்ட்டை வாங்கிட்டு ஒரு நல்ல ரெசிஸ்டன்ட்டில் நம்ம புக் பண்ணிட்டோம் அப்படின்னா ரிமைனிங் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஷேரை ஹோல்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய பிளான். இந்த பிளானை பேஸ் பண்ணி தான் எல்லாரும் பண்ணணும்னு நான் சொல்ல கிடையாது. இது ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது ஒரு பெரிய ரிஸ்க்லேருந்து நம்ம வெளியில் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படி பார்க்கும்போது இதனுடைய குரூஷியலான ரெசிஸ்டன்ட் அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த ஹையில் ஒரு கன்சல்டேஷனை கொடுத்துச்சு. அந்த கன்சல்டேஷனுடைய பாட்டம் தான் அந்த குரூஷியல் ரெசிஸ்டன்ட். எக்ஸாக்டாக மார்ச் 2024 ஒரு ஸ்விங் லோ வந்துச்சு. அந்த ஸ்விங் லோ தான் அந்த ரெசிஸ்டன்ட். அது நம்மளுக்கு அப்போ சப்போர்ட்டாக இருந்துச்சு. இப்போ நம்மளுக்கு அது ரெசிஸ்டண்ட்டாக ஒர்க் அவுட் ஆகும். அட் த சேம் டைம் இங்கே இருக்கக்கூடிய ஹையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த லெவலுக்கு நியராக தான் இருக்குது. ஸோ அதனால் அந்த ரேஞ்சஸ் தான் நம்மளுக்கான ஒரு குரூஷியல் ரெசிஸ்டன்ட். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ இருக்கக்கூடிய இடத்துல இருந்து ஒரு ₹100 ஏறிடுச்சு அப்படின்னாலும் கூட நான் இந்த ஸ்டாக்கை பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணவே மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ரிஸ்கியான சார்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் நம்ம ஜஸ்ட் வீடியோஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறக்காக கொடுக்கக்கூடிய எல்லா ஸ்டாக்குமே ஒரு சூப்பரான ஸ்டாக் அப்படின்னு சொல்ல முடியாது. இதில் நிறைய ரிஸ்கினஸும் இருக்குது. என்னுடைய மெம்பர்ஷிப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நான் ஏறக்கூடிய ஸ்டாக்கை மட்டும் தான் டிஸ்கஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது கிடையாது. நான் நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக் இறங்கும்னு சொல்லி நிறைய ஸ்டாக் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்டாக் நம்ம எதிர்பார்த்த லெவலுக்கெல்லாம் இறங்கி வந்திருக்கு. ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தம்பனையில் மட்டும் பார்த்துட்டு ஒரு ஸ்டாக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து பாசிட்டிவாக தான் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. இதில் நிறைய ரிஸ்கினஸும் இருக்குது, ஒரு சில பாசிட்டிவ்னஸும் இருக்குது. ஸோ அந்த பாசிட்டிவ்னஸை நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபியூச்சர் மல்டிபேக்கர் ஆக சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற தாரில் டிஸ்கஸ் பண்ணும்பொழுது அதை ஏன் நம்ம மிஸ் பண்ணணும் அப்படிங்கிறக்காக தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேசியிருப்போம்னு நினைக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஆன்லைன் கிளாஸ் நெக்ஸ்ட் வெட்னஸ்டேலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோனுடைய கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அதில் நான் என்னுடைய பர்சனல் வாட்ஸ்அப் நம்பரையும் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். அதில் நீங்கள் டேரெக்டாக எங்களோட காண்டாக்ட் பண்ணி என்னுடைய கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். கிளாஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் வேணும்னு கேட்குறீங்க, நிறைய பேர் கேட்டிருக்காங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய கிளாஸை வெரி பேசிக்ஸ் லைக் கேண்டில்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ அங்கே ஸ்டார்ட் பண்ணி நான் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஜோன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அண்ட் பேட்டர்ன்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா ஜாயின் பண்ணலாம். கிளாஸஸ் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் 9 to 10 தான் இருக்கும். நைட் டைமில் 9 to 10 தான் இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக 10 hours அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் எடுப்பேன். ஒரு நாளைக்கு 1 hour அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ரெக்கார்டிங்ஸ் நான் வந்து லைஃப் லாங் கொடுத்துருவேன். அட் த சேம் டைம் என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்லேயும் நான் ஜாயின் பண்ணி கொடுத்துருவேன். இந்த வாட்ஸ்அப் குரூப் எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சரில் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்காக கிளாரிஃபையும் பண்ணலாம். இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆன்லைன் கிளாஸ் அட்டெண்ட் பண்ண எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த குரூப்பில் இருக்காங்க. அது ஒரு நல்ல ஒரு இன்ட்ராக்டிவ் குரூப்பாகவும் எனக்கு போயிட்டுருக்கு. இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே ஒரு டெக்னிக்கல் அண்ட் ஃபண்டமெண்டல் வியூ. அதை பேஸ் பண்ணி யாரும் ட்ரேடாக இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்த்ததுக்கு. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் Angel One Zerodha டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி உங்களுடைய யூடியூப் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.